நிலா சோழனை மன்னிச்சு ஏத்துக்குருவாங்களா ஏத்துக்க மாட்டாங்களா? கண்டிப்பா ஏத்துக்குவாங்க தான். ஏன்னா கதையில இந்த நிலாவை வச்சு தானே ஐயனார் துணை வீடு சீரியலே போய்கிட்டு இருக்கு. அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. இங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. இப்ப சோழன் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு நெருடலா தாங்க இருந்துச்சு. ஏன்னா நிலா நிலா அப்படின்னு அந்த சொல்லையிலே ஒரு தோரணை தெரிஞ்சிச்சு. நான் இன்னைக்கு பார்க்கல, கடைசியா பார்த்தா தெரியுது நடிப்பு அத்தனையும் சிவாஜி கணேசன் படத்துல வர மாதிரி நடிப்பா நடிப்பா அப்படிங்கிற மாதிரி தான் ஆகிப்போகுது. அதை விட இப்படி ஒரு ஓனர், நம்ம சோழனுக்கு மாதிரி ஒரு ஓனர் கிடைக்கும்னா வேற லெவலுங்க, மாசுங்க, யாருக்குமே கிடைக்காது. இன்னைக்கு பூரா கிரெடிட்டையும் தட்டிக்கிட்டு போயிட்டாரு நம்ம தலைவர் அப்படின்னு தான் சொல்லணும். உண்மை இல்லைங்க, எல்லாருக்குமே அவருக்குன்னு ஒரு தனி ரசிகர்கள் இருக்குன்னு தான் சொல்லணும். எனக்கும் அவரோட நடிப்பு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. உருவத்திலையும் கலர்லையும் அழகுலையும் இல்லை, அவங்க உள்ளமான கேரக்டரில் ஒரு உள்ளம் நல்ல உள்ளமாக இருந்துச்சுன்னா அது எப்பேற்பட்ட வளர்ந்தாலும் நம்ம ரசிகர்கள் ஏற்றுக்குவோம் அப்படிங்கிறதுக்கு சோழனோட ஓனர் உதாரணங்க. டே சோழா, டே ரீல் வந்து போச்சுடா, அப்படி தாங்கினமே இன்னைக்கு படுத்துரு அப்படின்னு அவர் சொல்லையில் சூப்பர் சூப்பர் தேட்டராக இருந்து அப்படி விசில் அடித்து வீன்னு கத்தி சத்தம் போட்டிருப்போம். அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க அல்டிமேட்டாக. அப்படியே சோழனும் புரிஞ்சுக்கிட்டு ஐயோ அப்படின்னு படுக்க போச்சா ரீல் வந்துருச்சான்னு எல்லாரும் பார்க்க, அதான் எல்லாருக்கும் தெரியாதுங்க, இது ஓனருக்கும் இவருக்கும் உள்ள, இது அவங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ள மட்டும் உள்ள ரகசிய சீக்ரெட் ஒப்பந்தம். இப்போ நிலா பார்க்குறாங்க வானத்துக்கு பூமிக்கு. டேய் நகர பயலே ஈத்தர பயலே நடிச்சாடா ஏமாத்தின. ஐயோ நிலா அப்படிலாம் இல்லை நிலா, எனக்கு உண்மையில சீரியஸ் நிலா, உண்மையில நிலா உன்னை நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா அதான் நிலா அப்படி சொல்ல இவர் என்ன பண்ணுறாரு ஓனரு, ஆஹா தண்டவாளம் தடம் புரண்டுருச்சு, இனிமே நம்ம இருந்தால் மேலே ஏற்றிட்டு போயிடும் ட்ரெயின், நிலாங்கிற ட்ரெயின் அப்படின்னு அப்படியே எஸ்ஸாக பார்க்குறாரு. நில்லுங்க நில்லுங்கண்ணே அப்படின்னு கத்துறாங்க. நிலா அப்படியே நிற்கிறாரு. நடேசன் என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற சேரன் பார்க்குறாரு. அப்பா நாங்களும் உங்களை மாதிரி தான்ப்பா அப்படின்னு பார்க்க நிலா பார்க்குறாங்க. அண்ணே பாண்டி பல்லவா உங்கள் எல்லாருக்கும் இந்த கூட்டில் சதியா? ஐயோ சத்தியமாக இல்லை நிலா, என்ன நிலா அப்படிங்கிறாங்க. அப்படியே அவரும் அதே மாதிரி டேய் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? அப்பா உண்மையிலேப்பா கையெல்லாம் வலிக்குது, காலெலாம் வலிக்குது. அங்கே நர்ஸ் வராங்க. என்ன சத்தம், பேஷண்ட்டை ஃப்ரீயாக விட மாட்டிங்களா? பாவம் அவரை எவ்வளோ அடிபட்டு காயத்தோடு வந்திருக்காரு. அப்படியே முறைக்கிறாங்க. அடிபட்டு காயத்தோடு வந்திருக்காரா? ஆமாம், ஏன் ஏன் ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க, என்னாச்சு சோழன்? அவங்கள தனியாக விடுங்க பாவம், நீங்கள் தூங்குங்கள் அப்படின்னு அரசு சொல்ல, சிஸ்டர் நீங்களும் போய் பேசாதீங்க, நீங்கள் ஒரு புனிதமான வேலை பார்க்குறீங்க. நான் புனிதமான வேலை தான் பார்க்குறேன், இல்லைன்னு யாரும் சொன்னா அப்படின்னு அரசு சொல்ல சோழனை பார்க்குறாங்க. அண்ணே என்னண்ணே அப்படின்னு கையை கிழிக்கிறாரு. ஸ்க்ரீனு கிழிஞ்சிருச்சுங்கிற மாதிரி அப்படியே பார்க்குறாங்களா. அப்படியே ஆஹா எஸ் ஆகுடி அப்படின்னு நர்ஸு போக நில்லுங்க அப்படின்னு பிடிக்கிறாங்க. இவங்களுக்கு தீவிர சிகிச்சை நடந்துட்டு இருக்கு. ஆமாம் மேடம். அப்படியே ரத்தமாக கை கால்லாம் நிறையா இருக்குது. ஆமாம் மேடம். சோழனை பார்க்குறாங்க. டேய் அப்படின்னு நெத்தியில் கையை வைக்க, மேடம் கை வைக்காதீங்க, அங்கே காயங்கள் இருக்குது. என்ன காயங்கள், இது பூரா மாயங்கள் அப்படின்ட்டு அப்படியே டக்குன்னு பிடிச்சி எறிகிறாங்க. வெறும் ரத்த கலருது, அது பவுடருங்க, சிகப்பு கலரு. அப்படியே பார்க்கல சோழன் ஐயோ இல்லைங்க இல்லைங்க அப்படின்னு நிலாவை பார்த்து கெஞ்சுறாரு. கை கட்டாதுக்கப்புறம் அவுக்குறாங்க. ஐயோ வலிக்குதே வலிக்குதே. அங்கே ஒன்றுமே இல்லை, வெறும் சிகப்பு கலர் பவுடர் தாங்க வச்சுருக்காங்க. அடுத்து காலுக்கிட்ட போகிறாங்க. நரசையும் பிடிச்சிக்கிட்டு எல்லாத்தையும் கழட்டி முடிச்சுட்டு நரசை பார்க்குறாங்க. ஓ இது பூரா காயங்கள், ஓகே. இல்லை சிஸ்டர் இல்லை மேடம், இது மாயங்கள் தான், ஏன்னா ஆளை விடுங்க அப்படின்னு ஓடிடுது அந்த நர்ஸு. அப்படியே தலையில் துணியை போட்ட மாதிரி அவர் நிற்கிறார் தொங்க போட்டுக்கிட்டு. ஓனரு சோழனும் ப்ளீஸ் 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 ப்ளீஸ்ன்னு அப்படியே கெஞ்ச, உங்களுக்கு வாழ்க்கையில் பொய்யை தவிர உண்மைங்கிறதே வராது அவங்க வாயில் அப்படின்னு கத்துறாங்க. நிலா அப்படியே பார்க்குறாரு அவங்க அப்பா. ஏண்டா ஆட பாவிலா, நீ இப்படி கிடந்த வச்சு நானும் வேலை வெட்டியை விட்டுட்டு உங்களுக்காண்டி ரோட்டில் அப்படி கடைக்கு வீட்டுக்கு ஆஸ்பத்திரிக்கு அலைன்னு பாவம்னு கடவுள்கிட்டலாம் வேண்டுனேடா, இப்படி ஏமாத்துறீங்களா? சே நீலாம் எங்கடா விளங்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு கிளம்ப சேரன் வராரு. எப்பா ஏன்டா இப்படி பண்ணுன அப்படிங்கிற நிலாவை பார்க்குறாங்க. இங்கே பாருப்பா, இதுக்கு எங்களுக்கு எதுவுமே தெரியாதுப்பா சொல்லல. அண்ணே நான் உங்களை நம்புறேனே அப்படின்னு சொல்ல அந்த அவரை பார்க்குறாங்களா. அவரை பார்த்தோன்னே ஏன்னு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, இல்லைப்பா அவன் அழுதானா, அவன் புள்ள மாதிரி என்கிட்ட வளர்ந்துட்டான், ரொம்ப அழுதான், மனசு நொந்து போய் நான் ட்ரிப்புக்கும் போகலை எதுக்கும் போகலை, நான் இனிமேல் உயிரோடு இருக்க மாட்டேன், நான் ஏன் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பொருள் எடுத்து அப்படியே தப்பாக பண்ணிட்டு இந்த உலகத்தை விட்டு போய்க்க பார்த்தான்ப்பா. உண்மையில் இது வேணா இப்போ நடந்த ட்ராமா வேணா நடிப்பாக இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், ஆனால் நான் மட்டும் அங்கே பார்க்காம இருந்தால் அவன் நேரம் உண்மையிலே சீரியஸாக இங்கே கடந்திருப்பேன் தெரியுமா? ஏப்பா இப்படி நாங்கள் இப்படி நடித்தவங்கிறக்காண்டி நீ நினைக்காத, நடித்தவங்கிறதோட மட்டும் நினச்சிக்க, சந்தோஷப்பட்டுக்க, இல்லைன்னா அவன் சீரியஸாக கடந்திருப்பேன். அந்த குற்ற உணர்வே, நீ நல்ல பிள்ளை, உனக்கு அதுவே உன்னை போட்டு இன்னும் அரைச்சி எடுத்திருக்கும், நம்மளால் இப்படி ஆகிட்டே ஒரு உயிர் போயிடுச்சேன்னு நீ நினச்சிருப்ப. அதுலேருந்து
அதாவது அந்த உன்னோட ஒரு குற்ற உணர்வு வந்து உன்னை போக்குறக்காக தான் இந்த ஐடியாவை நான் தான் சொன்னேன். அவங்க கூட இதெல்லாம் வேணாம், பாவம், பொய்யை சொல்லித்தான் என் நிலா என்னை விட்டு போயிட்டா. இனிமேல் நான் பொய் சொல்ல மாட்டேன், உண்மையை தான் சொல்லுவேன். அவன் எவ்வளோ சொன்னான், நான் தான் அட விட்றா பார்த்துக்கலாம், இந்த அண்ணன் இருக்கல, நீ பயப்படக்கூடாது, நீ இப்படி சோகமாலாம் இருக்காத, ஒரு ஐடியா பண்ணுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். எந்த ஐடியா வந்தாலும் என் நிலாவுக்கு பாதிக்கக்கூடாது, நிலா என்கிட்ட வந்தால் போதும், இல்லை என்னை மன்னிச்சா போதும்னு சொன்னான். அதனால தான் உங்ககிட்ட இருந்து மன்னிப்புக்காகத்தாம இவன் இப்படி பண்ணான், மற்றபடி உங்களோட வாழணும் என்னது அப்படின்னு முறைக்கிறாங்களா? நீ வாழ்றதா வாழுவேம்மா, மற்றபடி உன்னை கட்டாயப்படுத்துறதுலாம் அவனுக்கு என்ன இல்லைம்மா, நான் புரிஞ்சுக்கம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு கெஞ்சுறாங்க. அப்படியே நிலா பார்க்குறாங்க சோழனை. மனுஷ ஜென்மமா நீ, மனுஷ ஜென்மமாடா, புழுனி முட்டை அப்படின்னு அங்கே இருக்க தலானி எடுத்து அடின்னு அடிக்கிறாங்க. நிலா ப்ளீஸ் நிலா, எல்லாம் உனக்காகத்தான் நிலா அப்படின்னு அழுகிறாரு. பார்க்குறாங்க அவங்க அண்ணன், அந்த ஓனர் என்ன பண்ணுறாரு, இங்கே பார்ப்பா, அவன் எதுக்காகவும் என்கிட்ட வந்து ஒரு நிமிஷம் கூட அவன் சோகமாக நின்று நான் பார்த்ததே இல்லை. பொய் சொல்லுவான், சின்னதாக கோக்குமாக்கு பண்ணுவான், தில்லுமுள்ளு பண்ணுவான், ஆனால் அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டாமா. அப்படி பார்க்குறாங்க நிலா. ஓ, அப்போ எனக்கு பண்ணது என்ன அப்படின்னு நீ நினைக்கிற, எனக்கு புரியுது. ஆனாலும் அவன் உனக்கு துரோகம் பண்ணலம்மா, அவன் காதலுக்காக ஒரு சின்னதாக பொய் சொல்லிட்டாமா. நீ மன்னிச்சு ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காத ஓம் பொறுப்பு. இப்போ நீ டீல் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கொடுத்தில்ல, அதையே கண்டினியூ பண்ணுமா. இப்போ கட்டு காயங்களோட இருந்தால் நீ அங்கே போய் தொட்டு வேலை பார்த்துருக்கணும். அந்த டச்சிங்கில் உங்கள் 2 பேருக்குள்ள காதல் மலர்ந்தாலும் மலர்ந்துருக்கும். அதனால அது நடக்காமல் உண்மையில் அவன் நல்ல மனசை புரிகிற அளவுக்கு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, காயங்கள் இல்லை, பிரச்சனை இல்லை, எதுவும் காசு இல்லை, அப்புறம் எதுவுமே இல்லைல்லம்மா, உனக்கு நல்லா இருக்கேன்ல, அதை நினச்சி நீ பெருமைப்படணுமா அப்படிங்கிறாங்க. அப்படியே நிலா பார்க்குறாங்க சோழனை. சோழன் வந்துட்டு ப்ளீஸ் அப்படின்னு வாய்க்கும் அதுக்கும் கையை வச்சு கெஞ்சுறாரு. என்னை மன்னிச்சிருங்கன்ட்டு, சே உங்கள் மூஞ்சில நான் முழிக்க மாட்டேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வராங்களா. ஏ என்னடி அண்ணே, என்னண்ணே இந்தளவுக்கு பொய் சொல்லி நடிக்கிறீங்க, இப்படியெல்லாம் அம்மா நடிப்பீங்க? எனக்குள்ளம்மா தெரியும் காதல், அப்புறம் எனக்கு கிடைக்கணும்ல, என் நெஞ்ச பழந்து பாரு, என் நிலா தான் தெரியுமா, உங்களுக்கு என்ன தெரியும் அதோட அருமை அப்படிங்கிறாங்க. நிலா கோச்சிட்டு போடா அப்படின்ட்டு போகிறாங்களா. ஆனால் அடி நெஞ்சில் நல்லா அடிச்சிடறாங்க. ஐயோ அம்மா அப்படிங்கல அந்த பொண்ணு என்ன பண்ணுது, என்னாச்சு ப்ரோ, என்னாச்சா, உன் ஃப்ரெண்டு அடி இங்கே நெஞ்சு வலிக்குதுமா, குமுறுன்னு குமரிட்டா, கராத்தா எதுவும் போகிறாளா சைடு கேப்பில் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் நிலா என்னடி பண்ண போகிற அப்படின்னு போகையில் அந்த ஃப்ரெண்டு கேட்டுகிட்டே போகுது. இங்கே என்ன பண்ணுறாங்க சேரன்னு, சே நீ ஒரு மனுஷனாடா அப்படின்னு போக பாண்டி வராரு. நீயும் சொல்லி துப்பிட்டு போடா, சே நீலாம் ஒரு மனுஷனாண்டு, அதான் நீ சொல்லிட்டியே என்னத்தை சொல்கிறது அப்படின்ட்டு போனவர் திரும்பி வராரு. என்னடா பாண்டி, இல்லை என்னால் அந்த வார்த்தையை சொல்லாமல் இருக்க முடியல, சே நீலாம் ஒரு மனுஷனடா அப்படின்ட்டு போக எல்லாரும் போகிறாங்க. பல்லவனை பார்க்குறாரு சோழன். என்ன பல்லவா நீ என்ன சொல்ல போகிற, நான் என்னன்னே சொல்ல போகிறேன், நான் எப்படி இதில் சொல்ல முடியும், சே நீலாம் ஒரு மனுஷனா இப்படி ஏமாத்துவ அப்படின்னு நான் சொல்ல முடியுமா. டேய் என்னடா பல்லவா நீனு சொல்கிற, உனக்கு நீ சொல்லலாமா, அதைத்தான் நான் சொல்ல வர்றேன், நான் சொல்ல முடியாது, ஏன்னா உன்னோடதுக்கு நான் தானே ஊறுகாயை நின்றுருக்கேன், கூட்டு சதி பண்ணியிருக்கேன். சரி விட்றா நீ தானே அழுத, அண்ணி எனக்கு வரணும், அண்ணி என் வீட்டுக்கு வரணும் அப்படின்ட்டு சொன்னேன் தான், அதுக்காண்டி இப்படிலாம் ஒரு விட்றா, அதுக்காண்டி இதுக்காகனா சொல்லக்கூடாது. இப்போ என்ன யார் மனசும் நோகடிக்க யாருக்கும் ஆபத்து விளைவிக்கல, உனக்கு இந்த ஐடியாவை சொன்னேன், நீ என்ன சொன்ன, எனக்கு அண்ணி எங்கள் வீட்டுக்கு வரணும், அதுக்காக நான் தோணை நிற்கிறேன்னு நீ சொன்னில்லடா. ஆமாம் சொன்னேன், அப்புறம் என்னடா இப்போ அண்ணி போயிட்டாங்கல்ல, யாரா போயிட்டாங்கன்னு சொன்னது, என்ன சொல்கிற, அவன் நேரம் நம்ம வீட்டுக்கு தாண்டா போயிருப்பா, என்னென்ன சொல்கிற, அடா ஆமாம் அப்படி மட்டும் நடந்துட்டா உனக்கு ஆயிரம் டே முத்தமெல்லாம் கொடுத்துறாதடா, சே உனக்கு யாரும் அதெல்லாம் கொடுக்க போகிறா, பின்ன 1000 ரூபா காசு தரேன்னு சொன்னேன், அட போடா நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அப்படியே ஒரு மாதிரியாக திரும்ப பல்லவன் பார்க்குறாங்க. எப்படியோ அண்ணி நம்ம வீட்டுக்கு வர்றதுக்காண்டி உன் பொய்க்கு நான் உடனே இருந்தேன், இல்லைன்னா நான் உடனே இருந்திருக்க மாட்டேன், சரி விட்றா நீ நல்லது தானே தொலைனேன்ட, எங்கள் அண்ணனே பார்த்தியா அப்படின்னு சொல்ல, எங்கள் அண்ணனை காணா, டே சோழா நான் இங்கே நிற்கிறேன்டா அப்படின்னு தூரத்தில் போய் நிற்கிறாரு. அண்ணே வானே அதெல்லாம் சரியாக போகும், இப்போ அந்த பொண்ணு எங்கடா போயிருக்கோம், அதெல்லாம் எங்கேயும் போயிருக்காது, நம்ம வீட்டுக்கு தான் போயிருக்கோம், வாங்க கிளம்புவோம். ஆமாம் அந்த நர்ஸு அப்படிங்கல, அண்ணே நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு அது ஒரு ஓரமாக ஒதுங்கி நிற்கிது. அதுக்கப்புறம் சரிம்மா நாங்கள் டிஜாஸ் ஆகிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அண்ணே அப்படிங்கிறாங்க. என்னம்மா இந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே இல்லை, என்னது யாழ் இந்த மாதிரி ஒரு ஆளா, யாழை பற்றி எப்படி சொல்ல போச்சு, என்னண்ணே திட்டுறாங்கன்னு சொல்லி உங்களோட சேர்ந்து திட்டுனா இப்படி திட்டுறீங்க, ஆமாம் 1000 தான் அவள் ஏன் பண்ணாட்டி திட்டுவீங்களா, அதான் டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னோன்னே, எல்லா உண்மையும் சொல்லி உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டதுக்கு இப்படி நாரடிக்கிறியம்மா, அப்புறம் உனக்கு கொடுக்க வேண்டிய பேமெண்ட்டில் கம்மி பண்ணிடுவேன். ஐயோ அண்ணே அப்படிலாம் இல்லை, நீங்கள் மனிதருள் மாணிக்கம், கண் கண்ட தெய்வம், கடவுளே, அப்பா காசு
மனசு இல்லைன்னொன்னு என்னென்னமெல்லாம் பேசுதுங்களே அப்படின்ட்டு, பரவாயில்லம்மா நீனு எனக்கு உதவி பண்ண, என் காதல் வரலாற்றில் சரித்திரத்தில் கல்வெட்டில் அப்படிங்கிற, டேய் போதும் நிறுத்துடா அப்படிங்கிற அந்த அண்ணன், அண்ணே இருண்ணே அதில் உன் பேர் இடம் பெறும் அப்படிங்கிறாங்க. சோழன் அப்படி சொன்னதும் அப்படியே சந்தோஷப்படுறாங்க பல்லவன். அண்ணே நீ மட்டும் சொன்னது நடந்துட்டா எனக்கு சந்தோஷனே, சரி விட்றா வா போவோம் அப்படின்னு எல்லாரும் போகிறாங்க. இங்கே அவங்க அப்பா வேலைக்கு போயிடுறாரு. சேரனும் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நொந்துக்கிட்டு போனால் வீடு திறந்துருக்கு. ஏன்னா திறந்துருக்கு யார் அது அப்படின்னு, சோழன் லேட்டாக தானே வருவான் இன்னும் வரலையே. பல்லவன் பாண்டி எல்லாருமே வந்துடுறாங்க. சோழனும் வராரு. என்ன வீடு திறந்துருக்கு அப்படின்னு உள்ளர மெல்ல போனால் அங்கே நிலா என்ன பண்ணுறாங்க, உள்ளுக்க சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அம்மா தங்கச்சி அப்படின்னு சேரன் போகிறாரு. வாங்கினேன் அப்படின்னு கூப்பிட, என்னம்மா வந்துட்டியா, நீ வந்தது ரொம்ப சந்தோஷமா, எங்கே நீ வராமல் போயிருவேன்னு நினச்சேம்மா. என்ன பண்ணுறது, உங்கள் தம்பி தான் இப்படி நடித்து கொட்டுறாரே அப்படி பார்க்குறாங்க. ஏம்மா என் தம்பி நடித்து கொட்டினாலும் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்ல, என்னமோ தெரிலனே அவன்கிட்ட ஒன்று இருக்குது வசீகரம், அதனால தான் என்னால் போக முடியல, போனாலும் இருக்க முடியல பார்த்தீங்களா, அவருக்கு முடியலன்னு அலறி அடித்து ஓடி வந்தேன். ஆனாலும் இப்படி பொய் சொல்லுவார் நான் நினைக்கவே இல்லை. பொய் சொல்கிறது இனிமேல் பொய் மட்டும் சொன்னார் அடுத்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். அம்மா தாயே நான் பொய்யே சொல்ல மாட்டேன் அப்படின்னு குரல் கேட்டு திரும்புகிறாங்க. சோழன் எல்லாருமே நிற்கிறாங்க பார்க்குறாங்க. பொய் தான் சொல்லி பாருங்களேன், பொய் சொன்னால் அப்பவே போயிடுவேன், நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற பாண்டி பார்க்குறாங்க. டேய் இப்போவே நீ சொல்லிட்டியடா, நான் எப்படா சொன்னேன், இப்போ தான் பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்னியே, டேய் பொய்யை சொல்ல மாட்டேன்னு தான்டா சொன்னேன், ஐயோப்பா அள விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. பல்லவன் பார்க்குறாரு. அண்ணே நானும் இதுக்கு உடனேன்னு மட்டும் சொல்லிடாதனே அப்படின்னு கெஞ்சி கேட்குறாரு சோழன்ட்ட. சொல்லாமல் இருக்கணும்னா அண்ணனுக்கு உதவியாக நீ அப்பப்போ இருக்கணும், இப்போ உனக்கு தானே உதவியாக இருக்கேன், நீ இப்போ இருக்கடா, நாளை பின்ன இந்த அண்ணனை வாரி விட்டேன்னா என்னைய நீ ஏதாவது திட்டுவ, என்னைய திட்டுனேன்னா அண்ணி உன்னை விட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சோழன் பார்க்குறாரு. அப்பா சாமிகளா, ஆக மொத்தம் என் வாழ்க்கையில் கூடி கும்மி அடிக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவள் பாட்டுக்கு போனேன்னா உனக்கும் உன் அண்ணி வீட்டை விட்டு போகும். டேய் அந்த ஒத்த வார்த்தையை சொல்லி என்னை மடக்கிற, அன்னிக்கா நான் உன்னை விடுறேன், அன்னிக்கா இல்லை உனக்கு நான் துணையை நிற்கிறேன் போடா, ஆனால் என்னை மட்டும் காட்டி கொடுத்துறாத அப்படிங்கிறாங்க. காட்டி கொடுக்காம இருக்கடா, என்ன நீ காட்டி கொடுக்காம இருக்கணும், பார்த்துக்கலாம் என்னை விடுன்னு, உன்னை வச்சு தானே அண்ணி இந்த வீட்டில் இருப்பாங்க, அதனால உனக்கும் விட்டு போகிறேன் போ, நெல்லு கிடைக்கிறேன்னு புல்லு கிடைக்குதுன்னு உன்னை நான் மன்னிக்கிறேன் போ அப்படின்னு பல்லவன் சொல்ல, அடப்பாவே நீ எல்லாம் என்ன பண்ணுறியாடா, செய்யுங்க அப்படிங்கிறாரு சோழன். அதை பார்த்து அங்கே தூரத்தில் வந்து ஏதோ ஜாலியாக பேசுகிறாங்கன்னு ரசிக்கிறாங்க நம்ம நீலா. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனால் நல்லா தானே இருக்கும், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.